என் அருமை தமிழ் நண்பர்களே, அன்பர்களே, மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்கச் செய்து கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய நடுவு நிலைமை அதிகாரத்தில் 8ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 118ஆம் குரல். குரல் என்னவென்றால், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு வாள் கோடாமை சான்றோர்கனி. இதன் பொருள் என்னவென்றால், முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கால் போல அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவும் நிலைமையை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். கதையை பார்ப்போம். மாமா, நாளைக்கு காத்தால கோழி கூவுறதுக்கு முன்னாலேயே வேலைக்கு போகணும், விருந்தாள் இங்க வர்றாங்க என கண்ணுத்தாயி சொல்ல, தலைவர் வீட்டுல உன்னை சேர்த்ததே ஒத்தாசிக்குத்தானே என்று ராஜகண்ணு சொன்னான். ரிக்ஷா தொழிலாளி ராஜகண்ணு, ஜன உரிமை வழக்கட்சி தலைவர் கார்மேகம், அவரின் ரசிகன் ராஜகண்ணு, அவரின் விசுவாசி. கார்மேகம் மக்கள் உரிமை பெறுவது மட்டுமல்ல, வளமான உரிமைகளாக வழங்கப்பட வேண்டும், அப்போதே மக்கள் நல்வாழ்வு வாழ்வர் என்று முழங்குபவர். ஆட்சியாளர்கள், அலுவலர்கள், நிர்வாகிகள் யாவரும் இதை பின்பற்றி மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பார். விஞ்ஞான முன்னேற்றங்கள், புது உலக வசதிகள் யாவும் மக்களை அடைய வேண்டும் என்பார். பல கட்டுப்பாடுகள் இவற்றை கொண்டு சேர்ப்பதில் தடை கற்களாக உள்ளன. குழந்தைகள் வளர்ப்பு சிறு வயதில் இருந்தே முன்னேற்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். விறகடுப்பும் திண்ணைப்பள்ளியும் மாட்டு ஏறும் போயும் மனப்பான்மை மாறாததால் அதே பழைய சூழ்நிலை சிறிது உருமாற்றத்துடன் உள்ளது. இதில் மாறுதல் வேண்டும். விஞ்ஞான முன்னேற்றத்தால் லஞ்சம் ஒழியும், வேலைகள் விரைவாகும், செலவினங்கள் குறையும், நிர்வாகம் சிறப்பாகும், மனிதர்கள் இன்புற நேரமும் பொருளும் கிடைக்கும். வரி வாங்கும் அரசு அதிகமாக இதில் மனம் செலுத்த வேண்டும் என்பார். இவையெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் ஜனங்களுக்கு. கட்சி வளர்ந்து வந்தது. தொண்டர்கள் சேர்ந்தனர். அதில் ஒருவர் தான் ராஜகண்ணு. கண்ணுத்தாயி காலை 5 மணிக்கே வேலைக்கு சென்று விட்டார். அங்கே வழக்கமாக காணும் காட்சி நடந்து கொண்டிருந்தது. கார்மேகம் தாயார் காந்திமதி அருவாமனையில் காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தார். மனைவி புஷ்பா குளிக்க சுடுநீர் விறகடுப்பில் வைத்துக் கொண்டிருந்தார். இடையே கார்மேகம் தப்பு தராசு என்ற தலைப்பில் பேசப்போகிறார் என்று பேச்சு இருந்தது. கிணற்று மோட்டார் ரிப்பேர் என்பதால் கண்ணுத்தாயி பின்புற கிணற்றில் நீர் சேர்ந்த ஆரம்பித்தாள். கார்மேகத்தின் குழந்தைகள் கரிஷ்மா, பாலாஜி, செண்பகம், சுந்தரம், பன்னீர் யாவரும் தத்தம் புத்தகங்களை பிரித்து வைத்துக் கொண்டு அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த செல்போனில் வாட்ஸ்அப், கூகுள் கேம்ஸ் என தேய்த்துக் கொண்டிருந்தனர். கண்காணிக்க ஆள் இல்லை. மணக்க மணக்க பெட் காபி வர அனுபவித்துக் கொண்டே சிலினை தேய்த்தார்கள். சமையல் கட்டில் மசாலா ஆயில் வாசம் வீட்டை தூக்கியது. துணி வெளுப்பவர் வர புஷ்பா அவருக்கு வெளுக்க துணிகளை எண்ணி போட்டார். 12 மணிக்கு விருந்தாளிகள் வர கட்சி அன்பர்கள், நிர்வாகஸ்தர்கள் உரையாடல் தொடர்ந்தது. தரை பெருக்கிக் கொண்டிருந்த கண்ணுத்தாயி சிலவற்றை கேட்கும்படி நேர்ந்தது. கார்மேகம் மாற்ற தலைவனா போட்டிருக்கிற பழனி இன்று மாலை கூட்டத்திற்கு 100 பெண்கள் 100 ஆண்கள் பணம் கொடுத்து ஏற்பாடு செய்து வண்டி வைத்து அழைத்து வர வேண்டும். பாஸ்கர், உன் பெரியப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி போலீஸ் வரவழைத்து கூட்டம் மேனேஜ் பண்ற மாதிரி பண்டா செய்ய வேண்டும். பொதுமக்களை இங்க நிக்கணும், அங்க போகணும், மீட்டிங் உள்ளே போ, வேடிக்கை பார்க்காதேன்னு சொல்ல வைக்கணும். 4-5 பேராவது எனக்கு முன்னால இப்ப இருக்கிற அரசை திட்டி என்னை புகழ்ந்து கோஷம் போடணும். 4-5 பேராவது மாலை போடணும், சால் போத்தணும். கட்சி நிதி அதிகம் தந்து மற்றவங்க தர மாதிரி செய்யணும். சூப்பர் மார்க்கெட் மோகனிடம் பெரிய கார் நான் சொன்னதால் சொல்லி எடுத்து வரணும். இரவு வழக்கம் போல பாட்டில் உண்டு என்றார். பிறகு யாவரும் கறி விருந்து சாப்பிட்டு கலைந்தனர். அன்று இரவு கூட்டத்திற்கு
மரம் பட்டுவாடா மூலம் கண்ணுத்தாயும் அழைத்துச் செல்லப்பட்டால். கார்மேகம் தப்புத்தராசு என்ற தலைப்பில் முழங்கினார். இன்றைய ஆட்சியில் பொதுத்துறை, காவல்துறை, பொருளாதாரத்துறை யாவும் மக்களை கடைநிலை குடிமகனாக எண்ணாமல் சொந்த ஆதாயத்திற்காக வேலை செய்கின்றன. பள்ளி கல்வித்துறை மாணவர் வளர்ச்சி எண்ணாமல் அவர்களை செல்போனில் செல்லிருக்க விட்டுவிட்டது. மது விற்பனையாளர்களால் ஆரோக்கிய குறைவான உணவுகளால் இளைய தலைமுறை கூலி வேலை செய்வோர் கெட்டெழுந்து விட்டனர். அரசு கட்சி தொண்டர்கள் அராஜகம் அதிகமாகிவிட்டது. பெண்கள் நாட்டின் கண்கள். அவர்கள் குடும்ப வருவாய் குறைவால் ஆண்களின் அலட்சியத்தால் வீட்டு உபயோக மிஷின்கள் இல்லாமல் வாடுகின்றனர். இதில் அரசு தலையிட்டு விழிப்புணர்வு தந்து ஏன் இவற்றை இலவசமாக கொடுக்கக்கூடாது? இதனால் பெண் கல்வி வளரும், மீதி நேரத்தில் வருவாயும் ஈட்டுவர், முன்னேறுவர் என்று முழங்கினார். கண்ணுத்தாகி கார்மேகம் வீட்டு நடப்பு மீட்டிங்கில் அவர் பேசியது குழப்பமாக ராஜகண்ணுவிடம் சொல்ல, தலைவர் மக்களுக்கா பேசுகிறார், அப்படித்தான் பேச வேண்டும் என்று அப்பாவியாக பதில் சொன்னான். கண்ணுத்தாயும் அவங்க குழந்தைங்க, மனைவி, அம்மா பிரச்சனை நமக்கு எதுக்கு என்று தன் பிழைப்பை பார்க்க சென்றாள். அறிந்தும் அறியாமலும் கண்ணுத்தாயை புரிந்து கொண்ட வாழ்க்கையில் அவள் சென்று கொண்டிருந்தாள். அன்பு நண்பர்களே, பேச்சு குறைவு, காரிய நினைவு காலம் சென்று சுயநலத்துக்காக நடுநிலைமை இன்றி அதிக பேச்சு, காரிய நாட்டம் குறைவு என உலகம் உள்ளது. தப்புத்தராசு போன்ற கருத்துக்களுடன் செய்திகள் உலகில் அதிகமாகி மக்களை ஏமாற்றிக் கொண்டுள்ளது. சரியாக பேசி செய்யும் சான்றோர் தேவை. இதை இந்த கதை வலியுறுத்துகிறது. வேறொருக்குடன் அதன் கருத்துடன் பொருளுடன் கதையுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.